இப்போ நம்ம எல்லாருக்கும் யோகம்ங்கக்கூடிய பேர்ல எல்லாரும் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யோகம்ங்கக்கூடிய பேர்ல எக்ஸசைஸ் பண்றாங்க, உடற்பயிற்சி பண்றாங்க. மோரர்லெஸ் ஹடயோகத்துக்கு கூட அந்த மாதிரி ஒரு ஆற்றல் உண்டு. அதிலும் நம்ம சில பலன்கள் பெறலாம். என்னன்னா, உடல் வலு பெறலாம். சம்டைம்ஸ் அந்த எக்ஸசைஸ் உடல் வலுப்பெற நம்ம மனமும் வலுவாகி கடினத்தன்மை அடைவதற்கு ஏதுக்கள் உண்டு. திருவாசக தீக்கை. திருவாசக தீக்கை என்பது திருவாசகத்தின் 4 நெடும்பாடல்கள், அதாவது சிவபுராணம், கீர்த்தி திருவகவல், திரு அண்டப்பகுதி மற்றும் போற்றி திருவகவல் ஆகியவற்றை ஓதி திரு அண்டப்பகுதியினை 108 முறை ஓதி கும்ப ஜபம் செய்து அக்கும்ப நீரினால் தீக்கை பெறுபவர்களை நீராட்டுவது. இதன் மூலம் திரு அண்டப்பகுதியின் மந்திர உருச்சொற்களால் முயற்சியும் நம்பிக்கையும் இடையறா அன்பும் உடைய அன்பர்கள் திருவாசகத்தின் சிறப்பினை அனுபவ பொருளாக உயிர்த்து உணர்வார்கள். கிரியைனா செயல் கண்ணு. செயல் நீ சாதாரணமா இது வரைக்கும் நம்ம செயல் செய்யறோம், சோறாக்குறோம், கறியாக்குறோம், இதெல்லாம் செயல் தான். ஆஃபீஸ் போகிறோம், அதில் கம்ப்யூட்டரைஸ்டு ஒர்க்குனாலும் நீ பார்க்கலாம். சாதாரணமாக கை வேலையாக கூட நீ என்ன வேணால் பார்க்கலாம். காலத்தின் கோலத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம மாறிக்கிட்டே வரோம். அதில் எந்த வேலையினாலும் பார்க்கலாம். அது எல்லாமே கிரியை. இதை சைவ சித்தாந்தம் கர்மா அப்படிங்குது. இதன் மூலமாக உயிருக்கு மலங்கள் சேரும். கர்ம மலம். செயல் செய்வதன் மூலமாக மலம் சேரும். எதை மாதிரி அப்படின்னு சொல்கிறேன். ஒரு பசு சலனம் இல்லாமல் நிற்கிது. அந்த பசுக்கு சாப்பாடு, தூக்கம் எதுவும் தேவையில்லை. தேவ பசு பூலோகத்துக்கு பசி இருந்தது. புல்லை மேய்ஞ்சது. புல்லை மேய்ஞ்ச உடனே அதுக்கு தண்ணி குடிக்கணும்னு தோணுச்சு. செயல். புல் மேய்தல் ஒரு செயல், தண்ணி குடிக்கிறது ஒரு செயல். அப்புறம் புல்லும் தண்ணியும் குடித்த உடனே அதுக்கு இயல்பாக இனவிருத்திக்கான டெம்டேஷன் ஏற்பட்டுச்சு. அப்புறம் இனவிருத்தி நடந்துச்சு, குட்டி போட்டுச்சு, பால் கறந்துச்சு, எல்லாமே செய்யலாம். இப்போ அடுத்த தோப்பில் போய் மேய்து அடுத்த பயிர்களை கொஞ்சம் வீணாக்குது. இப்போ வினையும் சேருகின்றது. செயல் செய்வதன் மூலமாக, தொழில் போடுவதன் மூலமாக வினை எப்படி சேருது இப்போ புரிஞ்சுச்சா உங்களுக்கு? தொழில் எப்படி படுறீங்க, அதனால எப்படிங்க. அப்போ உங்களுக்கு இது கிரியை அப்படின்னு பேர். இப்போ நம்ம எண்ணுகிறோம். என்ன எண்ணுதோம்? நமக்கு முடியுதோ முடியலையோ, நம்ம அம்மாவே மையமாக கொண்டு தவச்சால சமாதி ஆனால் என்ன செய்யணும், அது அன்பர்களுக்கு என்ன அனுக்கிரகம் பண்ணணும், அதுக்கு பேரண்ட நாயகன் எனக்கு என்ன கருணை பண்ணியிருக்கிறான், என்னோடு தொடர்புடைய உயிர்கள் அந்த உயிர்களோடு நான் என்ன எதிர்வினை ஆற்றணும், அவங்களுடைய அப்ரோச் என்ன, நான் எப்படி, இது மாதிரி வச்சுக்கோமே. இதுவும் வினை தான். நீங்கள் வச்சுக்குவோம், நான் இதை சம்பாதிக்கிறோம் அதை சம்பாதிக்கிறோம். நீங்கள் மீன்ஸ் இவங்க வச்சுக்குவோம், வீடு கட்டணும், கல்யாணம் கட்டணும், புள்ள பெற்றுக்கணும், அதுவும் எண்ணங்கள். அதில் எண்ணங்கள் மூலமாக இவனுக்கெல்லாம் மனைவி இப்படி அமைஞ்சிருக்கா, இவனுக்கெல்லாம் மனைவி இப்படி நமக்கே அமையலை, இவனுக்கெல்லாம் பிள்ளை இப்படி பிறந்திருக்கா, அவனுக்கெல்லாம் நமக்கே அப்படி அமையும். நம்ம வினையை தான் நம்ம கழிக்க வந்திருக்கிறோம். வேறு இவன் பிள்ளை கொஞ்சம் கொஞ்சமாக அது டெவலப் ஆகி பொறாமை, சூது, வாது, அப்படியே அது டெவலப் ஆகுது. சாதாரணமாக நினைப்போம். அப்புறம் அந்த எண்ணங்கள் நம்ம மனசுக்குள்ளே விழுந்த உடனே அது மேலே 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 இவன் பார்த்து இவன் கடந்த கிடைக்கு இவன் இப்படி ஆயிட்டானே, இவன் இப்படி ஆயிட்டான். நாம இத்தனை வயதுக்கு பிறகு ஜோதிட சாஸ்திரமே என்ன சொல்லுது அப்படின்னா, நமக்கு இன்ன கிரகங்கள் ஆட்சியில் இருந்தால், உச்சத்தில் இருந்தால், இன்ன கிரகங்கள் இத்தனாவது வயசுல நடந்தால், புதன் திசை இத்தனாவது வயசுல தொடங்கினா, வியாழ திசை இத்தனாவது வயசுல தொடங்கினா, அது இத்தனாவது திசையாக வந்தால் அவர்களுக்கு என்னென்ன பலன்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகின்றது. அப்போ நம்ம நமக்கு என்ன திசை எப்போ தொடங்குதோ அப்போ நம்ம வினையும் நம்ம அதுக்குப்படி அனுபவிக்க தொடங்குறோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அவனுக்கு கஷ்டப்படுற திசை முடிஞ்சு போச்சு. இப்போ லாபத்தை அனுபவிக்கிற திசை அவனுக்கு தொடங்கியிருக்கு. நமக்கு லாபம் அனுபவிக்கிற திசை முடிஞ்சிருச்சு, நஷ்டம். இவமெல்லாம் அப்படி இருக்கும்போது நான் ஏமா அப்படி இருக்கேன், இவமெல்லாம் இப்படி என்ஜாய் பண்ணும்போது நான் ஏமா அப்படி இருக்கேன். இப்போ அவனும் அதை தானம்மா செய்தான், நானும் அதை தான். நம்ம மனம் நினைக்குங்கண்ணே, ஆட்டோமேட்டிக்காக நினச்சிக்கிட்டே இருக்கும். அதன் மூலமாக நமக்கு என்ன பண்ணும், கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிறேன். நான் பொறாமையா நினைக்கலாமா, சூதா நினைக்கலாமா, வாதா நினைக்கலாமா, என்னென்னமோ சொல்லுவோங்கண்ணே. ஆனால்
மனசுக்குள்ள இந்த எண்ணங்கள் ஓட 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 நமக்கு வந்து அது பொறாமையாக மாறும். அவங்கள பார்த்தா ஒரு விருப்பம் மாறும். இவைகள் வினை. அப்போ தாறுமாறாக ஓடக்கூடிய எண்ணங்களை நெறிப்படுத்தினால் அது சிந்தனை. புரிஞ்சுச்சா? நம்ம வந்து மனசு நினைக்கிறது சில நேரம் அது மாதிரி தப்பு அப்படின்னா, ஆனா எந்த அளவுக்கு நம்ம வந்து இது பண்ணி நம்ம நெருங்கி நம்ம வந்து அன்பதான் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா கூட என்னால வந்து இது பண்ணவே முடியலையே சில விஷயங்கள்ல. அதைதான் நெறிப்படுத்துறது. தாறுமாறான எண்ணங்களை நெறிப்படுத்துவது சிந்தனை. சிந்திக்குது மனசு. இது உனக்கு சம்பந்தம் இல்லை. எத்தனை வகுப்பு கேட்டிருக்க? அத்தனை வகுப்புலையும் தீதும் நன்று பிறர் தரவாரான்னு கேட்டுக்கிறேன். அத்தனை வகுப்புலையும் பெருமைக்கும் என்னை சிறுமைக்கும் தம் கர்மமே கட்டளைக்கல்னு கேட்டுக்கிறேன். இப்போ எதுக்கு இதை நினைக்க? இதை நினைச்சானாலும் நான் வந்து என்னுடைய குருவை சரணடைந்து அல்லது எனது இஷ்ட தெய்வத்தை சரணடைந்து என் குலதெய்வத்தை இதுலேருந்து எப்படியாவது நான் வெளியே வரணும். அப்போ இது மாதிரி நம்ம சரணடைய நம்மளுடைய தாறுமாறுமான சிந்தனைகள் நெறிப்படுத்தப்படும். அப்போ எண்ணங்கள் தாறுமாறான எண்ணங்கள் நெறிப்படுத்தப்பட்டு அது சிந்தனையாக மாறும். அந்த சிந்தனையில் இப்போ நம்ம என்ன நினச்சும் ஒன்றும் காரியம் ஆக போகிறதில்ல. நம்ம பில்டப் ஒன்றும் பில்டிங் ஆக போகிறதில்ல. அப்போ இதுக்கு நம்ம பில்டப் பண்ணணும் வேண்டாம். அப்போ நம்ம பில்டப் எது பண்ணணும்? ஒரு நல்ல சத்சங்கத்தை பண்ணணும். அப்போ நம்மளே நல்ல சத்சங்கத்தை தேடி போகிறோம். எப்படியாவது நம்ம நெறிப்படணும், நம்ம மேலான நிலையை அனுபவிக்கணும் அப்படின்னு நல்ல சத்சங்கத்தை தேடிப்போம். அந்த சத்சங்கத்தின் மூலமாக நம்ம வந்து என்ன பண்ணுறோம்? நம்ம அதில் கதை கேட்குறோம். அந்த உணர்வுகள் நம்மளை பற்றிக்கிடுது. அப்போ நம்மளுடைய சிந்தனை செம்மைப்படும். சிந்தனை செம்மை இருந்தால் செம்மை மனம் அமையும். செம்மை மனம் திருப்பணிகள் செய்யும். என்ன திருப்பணி? இந்த உடலை சுத்திகரம் பண்ணும். திருப்பணினா என்ன? இடிஞ்சு பாலடைஞ்சு கிடக்கிற இடங்களை செம்மைப்படுத்துறது பேர் தான் திருப்பணி செய்கிறோம். வீடு செஞ்சால் அதை வந்து என்ன ஒரு ரெனோவேஷன் என்னமோ ஒன்று சொல்லுவீங்க. வீடெல்லாம் கோயில் செஞ்சால் புனரமைப்புன்னு சொல்லுவீங்க. இதுக்கு வேற பாசை, அதுக்கு வேற பாசை. செம்மை மனம் திருப்பணிங்கிறது நம்ம வந்து இப்போ ஏற்கனவே மனத்தை செம்மையாக்கிறதுனால நம்ம பாலடைஞ்ச கட்டிடத்தை ஒட்டடை அடித்து க்ளீன் பண்ணிட்டோம். இப்போ அதை மேல் பூச்சி பூசுறோம். அந்த கொத்தி பிறக்கி அதில் உள்ள களைகளைகள்லாம் எடுத்துட்டு பூசுறோம். இவ்வாறு செய்வது ஒரு சிந்தனையால் மட்டும் அதிசீக்கிரமாக நடக்காது. அது நடைபெறுவதற்கு நம்ம உடல் கூறுல உண்டான நாடி நரம்புகளை இயக்க தெரியும். அப்படி இயக்க தெரிவதற்கு பெயர் யோகம் அப்படின்னு. நாடி நரம்புகளை இயக்க தெரியணும். அப்படி இயக்க தெரிவதற்கு பெயர் யோகம். ஒருமைப்படுதல். யோகம்னா ஒன்றுதல், ஒருமைப்படுதல் அப்படின்னு பேர். அப்போ ஒருமைப்படுதல் எதுல ஒருமைப்படுதோம்? எப்படியாவது நாம் வந்து அந்த சத்சங்கத்தில் அந்த உணர்வை கேட்டோம், இந்த உணர்வை கேட்டோம், அது எனக்கு மனதுக்கு நிம்மதியாக இருந்துச்சு, என் மனதை பண்படுத்துது. இடையில உடனே நீங்கள் இப்படியே இது போயிரும்னு மட்டும் கனவுலையும் நினைக்காதீங்க. இடையில மனித மனத்தினுடைய விசித்திரம். அது மலைக்கு மேலே ஏறும், பள்ளத்துக்குள்ளே குதிக்கும், மலைக்கு மேலே ஏறும், பள்ளத்துக்குள்ளே குதிக்கும். இது மனித மனம். அதை இடையீடு இல்லாமல் நெறிப்படுத்துவது யோகம். அந்த யோகத்துல ஒரே நேரத்துல சிந்தனை, செயல், நம்மளுடைய பாடி லாங்குவேஜ், நம்மளுடைய கர்ம வினை அத்தனையும் நெறிப்படுத்துது. பழைய கர்ம வினைகள் நமக்கு என்ன இருக்கு, இந்த உயிருக்கு என்ன கர்மாக்கா, என்ன கட்டோடு வந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் சேர்த்து நெறிப்படுத்துறது கிரியாயோகம். யோகத்துல கிரியாயோகம் இருக்கு, ராஜயோகம் இருக்கு, சிவராஜ யோகம் இருக்கு, லய யோகம் இருக்கு, ஹட யோகம் இருக்கு. 84 லட்சம் யோகங்கள் இருப்பதாக சிவோத்தர தர்மம் அப்படிங்கக்கூடிய நூல் சொல்லு. சிவோத்தர தர்மம் நூல் 84 லட்சம் யோகம் இருப்பதாக சொல்லுங்க. அப்போ 84 லட்சம் யோகத்துல நம்ம உயிருக்கு 1-2 யோகங்கள் போதும். அந்த யோகம் என்ன பண்ணுதுன்னா, இப்ப நம்மளுடைய மனதை செமப்படுத்தி, நம்மளுடைய உணர்வை செமப்படுத்தி, நம்மளுடைய உடலை செமப்படுத்தி பேருணர்வை நமக்குள்ள கொண்டு வைக்குது. இப்ப நம்ம எல்லாருக்கும் யோகம்ங்கக்கூடிய பேர்ல எல்லாரும் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோகம்ங்கக்கூடிய பேர்ல எக்ஸசைஸ் பண்றாங்க, உடற்பயிற்சி பண்றாங்க. மோரார்லெஸ் ஹட யோகத்துக்கு கூட அந்த மாதிரி ஒரு ஆற்றல் உண்டு.
அதிலும் நம்ம வந்து சில பலன்கள் பெறலாம். என்னன்னா உடல் வலு பெறலாம். சம்டைம்ஸ் அந்த எக்ஸசைஸ் உடல் வலுப்பெற நம்ம மனமும் வலுவாகி கடினத்தன்மை அடைவதற்கு ஏதுக்கள் உண்டு. அதன் மூலமா நான் அந்த யோகத்தை குறையா சொல்லலை, பட் அதில் உள்ள அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு சொல்றேன். நமக்கு அது மாதிரி ஒரு தன்மை வந்துடும். அப்போ நம்ம அங்கே வந்து இல்லை, நான் என் உடலையும் மனதையும் மென்மைப்படுத்திக் கொள்கின்றேன் அப்படின்னு சொல்றதுக்கு சிவராஜ யோகம் பயன்படும். இந்த சிவராஜ யோகமும் ஏறத்தாழ கிரியா யோகத்தினுடைய ஒரு 3/4 பங்கை கொண்டுட்டு வந்ததுதான். இன்னொரு 1/4 பங்கு பூரணமான சரணாகதியும் அழுகையும் உடையது. நமக்கு கிடைக்கலங்கும் போது எனக்கு கிடைக்கலையா, எனக்கு உன்னோடு ஒன்றுவதற்கு கிடைக்கல, இந்த வினைகள் வந்து என்னை சாருது, தேவையில்லாத கூட்டங்கள் வந்து என்னை சாருது, நான் விலகன்னு தான் நினைக்கிறேன், என்னை சாருது, என் மன காமத்தை விடணும்னு நினைக்க, கோபத்தை விடணும்னு நினைக்க, ஆனால் என்னால் விட முடியலை அப்படின்னு சொல்லி சரணடையும் போது, இப்போ காமம் வந்து எல்லாரும் நினைக்கிறாங்க காமத்தை விட்டுட்டு போகிறது தான் யோகம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லை, எதையுமே விடாமல் இயல்பாக நடக்கிறதுக்கு பேர் தான் யோகம். அப்படி எப்படிமா நடக்கும் அப்படின்னா, ஏற்கனவே இந்த பதிவை வந்து நான் உங்களுக்கு பதிவு பண்ணியிருக்கேன்.